ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து இப்போ ட்ரிப் ஒன்று போக போகிறோம். ஒரு 300 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நம்ம போக போகிறோம். வெயில் காலத்தில் வந்து நான் ட்ரிப்பு எங்கேயுமே போகலை. அதனால் இப்போ ஒரு மாதம் கழிச்சு கிட்டத்தட்ட நானும் என் ஒய்ஃபும் தான் இந்த தடவை நான் போகிறோம். 2 பேர் சேர்ந்து சுவாமி மலைக்கு போகலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம், சின்ன பிளானு. நம்ம சூப்பர் புல்லட்டில் தான் போகிறோம். மேக்ஸிமம் 50-60 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நான் போவேன். ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா Insta360 X4ஓட கேமரா ஒன்று வாங்கியிருக்கேன், அப்டேட் வெர்ஷன். ஸோ இனிமேல் இதில் தான் நம்ம வீடியோ வந்து போடுவோம். அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி நம்ம புல்லட்டை வந்து பார்க்கிங்கில் வச்சுருக்கோம். அதை தான் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டி தான். ரொம்ப நாள் ஆச்சு வண்டியை லாங் ரைடு போய். லாஸ்ட்டாக திருச்செந்தூருக்கு என் அண்ணன் போயிட்டு வந்தோம். அது ஒரு சவுண்டு கேட்டுச்சு. இப்போது மைலேஜ் அதனால் கம்மியாக இருக்க இல்லைன்னு தெரியல, 38 வரைக்கும் கொடுத்துச்சு. பார்ப்போம் எப்படி இருக்குது மைலேஜ். ட்ராவல் பண்ணால் தான் தெரியும். ஸ்டார்ட் பண்ணோடனே கேட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
கிட்டத்தட்ட நாங்கள் எங்களோட பைக்கில் தான் வந்திருக்கோம். எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இங்கே ஒரு இடத்துல நல்ல ஒரு குளம் மாதிரி நல்லா பெருசாக இருந்துச்சு. அதனால் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நின்றுட்டுருக்கோம். இல்லை இன்ஸ்டா 360 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அப்புறம் எங்கே எடுக்க முடியும்? கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்னா 230 கிலோமீட்டரு வந்திருக்கோம். வந்து இங்கே ஒரு இடத்துல நல்லா வயக்காடு மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். என் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருப்பா, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. காலைல 8 மணிக்கு 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:30 மணி ஆகுது. 230 கிலோமீட்டர், வெறும் 60-70 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் தான் வர்றோம். ஸோ பேக்ரவுண்டு பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. பக்கவாக இருக்கும். இங்கே கொஞ்சம் நேரம் ஆல்ட்டை போட்டுட்டு அப்படியே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைடு. சென்னையிலேருந்து நாங்கள் எந்த ரூட் வழியாக வந்தோம் பார்த்திங்கன்னா சிதம்பரம், பாண்டிச்சேரி வழியாக சிதம்பரம், கடலூர் அந்த வழியாக வந்து இப்போ சுவாமி மலைக்கு போகிறோம். உங்களுக்கு வியூ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே கிளம்புவோம். வண்டி எடுத்துகிட்டு போக அப்படியே வீடியோ எடுப்போம். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட நம்ம நைட்டும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு 12 மணி 1 மணி ஆகும். கிட்டத்தட்ட நம்ம 600 கிலோமீட்டர் ஒரு நாள் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த ஓல்டு புல்லட்டில். கோயிலுக்கு வந்துட்ட மணி எத்தனை ஆகுது? கரெக்டாக 5:15 ஆகுது. 7:30க்கு கிளம்பணும் வீட்டிலேருந்து. கரெக்டாக 5:15 ஆகுது. சரி, நம்ம அப்படியே கோயிலுக்கு உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். போட்டிருக்கா அது டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:10 ஆகுது. இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் இது 11 மணி நேரம் ஆகிட்டு. கிட்டத்தட்ட 7:30க்கு வீட்டிலேருந்து கரெக்டாக கிளம்பணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து கரெக்டாக 6:10 ஆகுது. நம்ம இங்கேருந்து சென்னைக்கு போகணும். 270 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறோம். ஸோ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. ஒரு 6:20க்கு வண்டி எடுத்தாலும் ஒரு 12 மணிக்குள்ளே போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு.
ஸோ மொத்தம் நான் வந்து 2 விஷயத்துக்காக நான் இந்த ட்ராவல் வந்து பண்ணேன். ஒன்று வந்து நம்ம இந்த Insta360 X4ஓட வீடியோ அவுட்புட் எப்படி இருக்குது, எந்தெந்த ஆங்கிளில் வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீசன் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் சீசன் மாறுது பார்த்திங்கன்னா ஒரு பைக்கில் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2 விஷயத்துக்காக நான் வந்து இந்த ட்ராவல் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து இந்த வீடியோ எடுத்த விதம் வந்து எனக்கு Insta360 X4ல வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து பிகினர், இந்த 4K வீடியோ வந்து எடுக்கிறதுலையும் சரி எடிட் பண்ணுறதுலையும் சரி நான் வந்து புதுசாக இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இது நல்லா தெரியுது. மேபி எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இதோட குறைகள் என்ன நிறைகள் என்னென்னு பக்காவாக தெரிஞ்சிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்லா தான் இருக்குது. வீடியோ கரெக்டாக எடுக்க தெரிஞ்சு எடிட் பண்ண தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த அளவுக்கு இதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆனால் கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்ஸு 54,000 ரூபாய் வருது. 54,000 ரூபாய்க்கு வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து ஆக்சசரிஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாங்கிட்டே இருக்கிற மாதிரி நிலைமை கூட இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த ப்ராடக்டை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் ஹேண்டில் பண்ணணும். பைக் ட்ராவலும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் சொன்ன பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். பைக் ட்ராவலும் பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு விண்டேஜ் புல்லட்டில் மேக்ஸிமம் 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலைல 7:30க்கு ஆரம்பிச்சது 2 மணி ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் இன்னும் கிட்டத்தட்ட 17-18 மணி நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த கடலூர்லேருந்து சுவாமிமலைக்கு போகிற ரூட் வந்து ரொம்ப சரியில்லை. அதுக்கப்புறம் ரிட்டன் அங்கேருந்து நம்ம விழுப்புரம் வர்ற வரைக்கும், சுவாமிமலையிலேருந்து விழுப்புரம் வர வரைக்கும் ரோடு சரியில்லை. நம்ம 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போனோம். மேக்ஸிமம் நான் 60-70 கிலோமீட்டர், அப்போ 20-30 கிலோமீட்டர்னா எனக்கு 100 கிலோமீட்டருக்கு 2-3 மணி நேரம், 3-4 மணி நேரம் எனக்கு ஆயிடுச்சுங்க. அந்தளவுக்கு நான் வந்து ரொம்ப பொறுமையாக போனால் டயர்ட் ஆகிடுச்சு 2 மணிக்கு வீட்டுக்கு வந்ததுனால. ஸோ விண்டேஜ் புல்லட்டில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரோடு நல்லா இருந்தால் பார்த்துப்பாங்க. 300-400 கிலோமீட்டர் 50-60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் ஸ்பீடு, இந்த ஸ்பீடில் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம Insta360 X4ல தான் நம்ம வீடியோ போட போகிறோம். நானும் வீடியோ எடிட்டிங்கும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன். எப்படி எடிட் பண்ணால் 360 வியூவும் சரி, மீ மோடு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை எது வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒன்றா கற்று என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு எதுவும் Insta360 பற்றி எதுவும் டவுட் இருந்தாலும் சரி, இல்லை ட்ராவல் பண்ணும்போது எதுவும் டவுட் இருந்தாலும் சரி, மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகே, பாய்.